மற்ற சினிமாக்காரருக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம் என்னென்னா, நான் சொந்தக்காரன் வேறு கவுண்டமணி சாருக்கு. என்னுடைய மாமா பையனை தான் அவருடைய முதல் பொண்ணு செல்விக்கு கொடுத்துருக்கு. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. நாட்டாமை டபுள் ஆக்ஷன் பண்ணிகிட்ருக்கும்போது அவர் வந்து அந்த கேப்பில் வந்து ரவி என் பொண்டாட்டி வந்து முதலியாரில் தான் இப்போ பொண்ணு வேணும், பையன் வேணும்னு சொல்லிகிட்ருக்காங்க. எதாவது இருந்தால் சொல்லு ரவி நீ அப்படின்னாரு. சரி, என் மாமா பையன் இன்னும் 2-3 ஜாதகம் கொடுத்தாரு. மாமா பையன் ஓகே. அவன் பிர்லா இன்ஸ்டியூட்டில் MBA படிச்சுட்டு இருந்தான். ஸோ அப்போ இருந்து எனக்கு வந்து கவுண்டமணி சார் நாட் ஒன்லி அன் ஆக்டர், ஆல்சோ ரிலேட்டிவ். ஸோ அப்போ இருந்து நான் ரெகுலராக அவங்க மிஸ்ஸஸையும் அவங்களோட நல்ல பழக்கம், நல்ல சிரிச்ச முகத்தோடு வரவேற்பாங்க. அவங்க வந்து இப்போ அப்படி பார்க்குறதுக்கு, இந்த கவுண்டமணி சார் பார்க்குறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னென்னா அவர் ஒரு மாதிரி தளர்ந்து போன மாதிரி இருக்கார் ஃபேஸ். அப்படியெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. இருந்தாலும் இருக்கும்ல எத்தனை வருஷத்தினுடைய பந்தம். ஸோ அந்த அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் இல்லை இறைவனை பிரார்த்திக்கிறேன்.